ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து எங்கே போக போகிறோன்னா டீ ஃபேக்ட்ரியும் சாக்லேட் ஃபேக்ட்ரியும் காமிக்கிறேன்னு இருக்காங்க. அங்கே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பனிக்காலத்துலலாம் நம்மளுக்கு வெள்ளை வெள்ளையாக மூஞ்சில் வரும் பார்த்திங்களா, அதை மாதிரி ஸ்கின்னு ரொம்ப இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குளிர், செம்ம குளிர், தாங்க முடியல. எப்படி என்னான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியும் கார் தான் புக் பண்ணியிருந்தோம். அந்த கார் தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காரே இது பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுதான் ஃபைனல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதோட நைட்டு வந்து ட்ரெயின், இது சுற்றி பார்த்துட்டு நைட்டு கோயம்புத்தூரில் வந்து ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே செமையாக இருந்தது. இப்போ இதோட நைட்டு ட்ரெயின், அதை கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டீ ஃபேக்ட்ரியும் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியும் ரெண்டுமே ஒன்று தான். டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி எல்லாமே ஒரே இது தான் இருந்துச்சு. நீங்கள் சாக்லேட் ஃபேக்ட்ரி போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட கொண்டு விடுவாங்க. டீ ஃபேக்ட்ரி விடணும்னு சொன்னாலே விடுவாங்க. எல்லாமே அதுலேயே இருக்குது. டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி, ரஸ்க்கு, அங்கே வரிக்கியும்பாங்க, ஊட்டி வரிக்கியும்பாங்களே அந்த இது அங்கே. அப்படியே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என்ன இருக்குது அப்படி இருக்குதுன்னு அப்படியே வீடியோவிலே அப்படியே பார்க்கலாம். எப்படி என்னன்னு ஒன்று ஒன்றா அப்படியே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கும் ஆசையாக இருந்தது. இப்போ எப்படி இருக்குது என்னன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். அப்போ அந்த அந்த இது வந்துன்னா எப்படின்னா, நாங்கள் வந்து காலையிலே ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டுட்டோம். அதனால் நான் அந்த வீடியோவில் வந்து ஹோட்டல் காமிச்சிருக்க மாட்டேன். இப்போ வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. இந்தமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப்பாக தான் இருக்கும். இறக்கி விட்டுட்டு இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்க, டீ ஃபேக்ட்ரி மாரியே சூப்பராக தான் ஃபுல்லாக அப்படி இருக்குது பாருங்க. இப்போ அந்த சாக்லேட்டு பார்க்க தான் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, உள்ளே போனோம்னா நல்லா பெருசாக இருக்குது. சாக்லேட் ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரி, ஊட்டி வறுக்கி எல்லாமே ஒரே இதில் இருக்கிறவாசி ஃபுல்லாக செமையாக இருக்குது. இப்போ இது வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறப்பே உள்ளே உள்ளே வரப்பையே இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருவாங்க, கையில் ஒட்டி விட்ருவாங்க. ஒட்டி விட்டாங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம அந்த சாக்லேட்டு டீ வாங்கினோம்னா அதில் ஒரு நம்பர் இருக்குமா, அதை ஜெராக்ஸ் எடுத்து நம்ம ஸ்லிப் வாங்கி வந்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் பெரிய தம்பிக்கும் அப்புறம் ஒட்டி விட்டாங்க, மறுபடியும் ஒட்டி விட்டாங்க. இந்த ஸ்டிக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒன்றா ஆளுக்கு எத்தனை போகிறோமா அந்த அந்த கணக்குன்னு கொடுத்துருவாங்க. போனோம்னா ஸ்டிக்கர் கையில் ஒட்டிக்கிட்டு நம்ம வந்து வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுமாரி நடந்து வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்க்கவும் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டு, எதுவுமே வந்து சும்மாவே போக முடியாது. இது உள்ளே போகிறதுக்கும் டிக்கெட்டு, டீ ஃபேக்ட்ரி உள்ளே போகிறதுக்கும் டிக்கெட்டு. இது வந்து டீ எப்படி செய்கிறாங்க, என்ன எப்படி அரைக்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த இது ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அவார்ட்லாம் எல்லாமே வாங்கி இது வாங்கியிருக்காங்க. இது வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லென்த்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இது வருது. அந்த இலை மாதிரி எப்படி இருக்குது, டீ இலை வந்து அந்த அவங்க வந்து அள்ளி போடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே வந்து அரைக்கிது. அரைச்சி அதுக்கப்புறம் கீழே போய் அதை அரைச்சி டீ தூளை வந்து அதுக்கு பாக்கெட் போட்டு அதுக்கப்புறம் கொண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பொறுமையாக வருது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த இதே பொறுமையாக வந்து கொட்டுது பாருங்கள். இதில் வந்து என்னென்னா சவுண்டு வைக்கலாம், சவுண்டு வந்து நல்லா இருந்தது. ஆனால் பாட்டு ஒன்றுச்சு, காப்பிரைட் எனக்கு விழும். அதனால் வந்து நான் வந்து சவுண்டை கம்மி பண்ணிட்டேன். அந்த சவுண்டு இருந்ததுன்னா சூப்பராக இருந்தது. எனக்கு சவுண்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இதுவும் வரது, அந்த சவுண்டு, அந்த மிஷினு சவுண்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. அவங்க வந்து அள்ளி அள்ளி போடுறாங்க, இதை கொட்டிட்டு திரும்பி அப்படி போகுது. அப்படிலேருந்து அவங்க அள்ளி போடுறாங்க, இப்படி வந்து எப்படி போட்டு கொட்டிட்டு போகுது. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவங்க எப்படி இருந்தது என்ன அப்படின்லாம் அந்த இது ஸ்லிப்பு இது பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உள்ளே வந்து முன்னாடி போகல, ஏன்னா தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க, க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபுல்லாகவே அதுவும் எடுத்திருக்கேன் ஃபுல்லாகவே, எப்படி தயாரிக்கிறது என்ன அந்த இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்காக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த ஃபுல்லாகவே
இலை வந்து கொட்டி இது பண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒன்று ஒன்றா வரும் பாருங்கள். அது சூப்பராக இருந்தது. ஒன்று ஒன்றா வரதும் அதுவும் செமையாக இருந்தது. எனக்கு பார்க்கவும் ஆசையாக இருந்தது. அந்த போனதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டீ ஃபேக்ட்ரி. அப்புறம் வந்து அந்த ஒரு போன வீடியோவில் வந்து அந்த பூவெலாம் சூப்பராக இருந்தது பார்த்திங்களா, அது வந்து சூப்பராக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. மலர் காட்சியோட இந்த பூ வந்து சூப்பராக இருந்தது, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு அந்த இது பிடிச்சிருந்தது. ஆனால் மழை இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், மழை மட்டும் தூறாமல் இல்லாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து நல்லா கொஞ்சம் போயிருப்போம். எங்களுக்கு 3 நாள் பத்தலை. ஆமாம், சுற்றி பார்க்க ஒரு ஒரு நாளைக்கு வந்து 2 இல்லைன்னா 3 தான் போக முடியுது. சுத்தமாக எங்களுக்கு 2 போனாலே வந்து ஒரு ஒரு நாளாக ஃபுல்லாகிடுது. காலையில் போனோம்னா நைட் ஆகிடுது, சமயத்தில் ஈவினிங் ஆகிடுது. அந்த பாருங்கள் அள்ளி போடுறாங்க பாருங்கள், அள்ளி போட்டால் ஒன்று ஒன்றா வரும். அப்படியே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்க்கவும் ஜாலியாக இருந்தது. இப்போ வந்து இது எப்படி இருக்குது என்னான்னு தயாரிச்சிருக்காங்க அப்படின்காக எப்படி அந்த இதெல்லாம் அந்த இது வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி இருக்காங்க, எப்படி இருக்குது என்னான்ட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அது வந்து க்ளோஸ்அப்பில் குட்டி எழுத்தாக இருந்ததா, அதனால் க்ளோஸ்அப்பில் எடுக்க முடியல. சும்மா அப்படியே மேலாட்டம் பார்த்தோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அந்த டீலாம் எப்படி தயாரிச்சிருக்காங்க என்னான்ட்டு அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க, எழுதியிருக்காங்க அதில். சூப்பராக இருந்தது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுகிறக்கு பாருங்கள், அதான் டீ ஃபேக்ட்ரி. அந்த படம் அப்படி இதாக இருக்கப்போ அப்படி எடுத்திருக்காங்க பாருங்களேன், சூப்பராக எடுத்து இது பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே இது பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து கீழே வந்து டீ ஃபேக்ட்ரி வந்து அந்த இலை அரைச்சி கொண்டு வந்து கீழே கொட்டுது. கீழே கொட்டுறதில் அப்படியே நம்ம வந்து இது பாருங்கள் வருதா, இதை வந்து கீழே அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இதில் அரைக்கிற மிஷினில் அரைக்கிது பாருங்கள். ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. உள்ளே பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளேருந்து வெளியில் பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே. அவங்களுக்கெல்லாம் பழகிடுச்சு. குளிர் எப்படி இருக்குது, ரொம்ப குளிராக இருக்கேன்னு கேட்டதுக்கு எங்களுக்கெல்லாம் பழகிடுச்சுப்பா, எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டாங்க. என்னது பழகிடுச்சா அப்படின்னு ஒரு சந்தோஷம், ஒரு ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. போனோன்னு வச்சுக்கிங்களேன், உதடு கை கன்னம் எல்லாம் வெடித்து போன மாதிரி இருக்குது. அப்படியே அவ்வளோ குளிராக இருக்குது, அப்படி ஒரு இதாக இருக்குது. இது உள்ளே போகிறப்ப இது பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகிறப்ப வந்திருக்கு. அது வந்து என்ன தம்பி என்ன பண்ணிட்டான், ஒரு இது பண்ணி மாற்றிட்டான் ஒரு வீடியோவே. தள்ளி தள்ளி நான் கரெக்டாக அந்த சேஃபில் கரெக்டாக வச்சுருந்தேன். பெரிய தம்பி வந்து அப்படியே ஸ்டெப்பாக மாற்றிட்டான் அப்படியே. அதனால் இது எனக்கே தெரியல, அது தப்புன்னு வந்திருக்கு. நான் ஒன்று ஒன்றா மாற்றினேன், அதை கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு தான் லேட்டாகுது ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி இதாகிடுது. இப்போ அது தம்பி மாற்றின வாசி எனக்கு அந்த இதில் வந்திருக்கு, பாதி உள்ளே என்ட்ரி ஆகிறதுல. இப்போ வந்து டீ அப்படியே கொட்டுறதெல்லாம் பார்த்தீங்க எப்படி இருந்தது, சூப்பராக. இப்போ டீ வந்து அதுலேருந்து அரைச்சி இந்த பக்கம் கொண்டு வந்து கொட்டுது. அது எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக, நல்லா பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ பார்க்கவும் ஆசையாக இருக்குது. நல்லா இன்னொன்றும் பார்க்குறதுக்கே இதாக இருக்குது. இதோட பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டீ வந்து ரொம்ப நாங்கள் வாங்கலை, ஒரு 2 பாக்கெட்டு அப்படி தான் வாங்கினோம், ரொம்ப வாங்கலை. வீட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் வாங்கிக்கிட்டோம், வெளியில் யாருக்கும் இது பண்ணலை, நாங்கள் வீட்டுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டோம். எப்படின்னா அது வந்து நம்ம டீ ஃபேக்ட்ரியோட வெளியில் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, அங்கே ஃபேக்ட்ரியில் காசு கூட மாதிரி இருக்குது. அதுமாரி சாக்லேட்டும் அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ், அதில் காசு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. ஓரளவு இதுக்கு அதுக்கும் 10 ரூபா 20 ரூபா டிஃப்ரெண்ட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு, ஆனால் சாக்லேட்டு நல்லா இருந்தது. நம்ம நேராக ஃபேக்ட்ரியிலன்னு பார்க்குறோம்ல, அதனால் சுத்தமாக செய்கிறாங்களா, அதனால் சரி ஓகே அப்படின்னுட்டு வந்து வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நாங்கள் எதுவுமே ரொம்ப வாங்கலைங்க. அங்கே ஒரு டீ சாம்பிள் கொடுக்கறதுக்காக ஒரு டீ கொடுக்குறாங்க. டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து தைல பாட்டிலு, அப்புறம் எல்லாமே ஐட்டம் வச்சுருக்காங்க. சோப்பு, இயற்கையாக சோப்பு உள்ளது, ஷாம்பு, ஃபேஸ் வாஷு, அந்த எல்லாமே ஒன்று ஒன்று தைலம், கால் வலி கை தலை மூட்டு தைலம் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று இது பண்ணியிருக்காங்க. நம்ம எது வேணுமோ வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு.
இதுவும் எப்படி இருக்குது என்னான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டீ ஃபேக்ட்ரி சுத்தமாக அப்படியே செஞ்சு அப்படியே கொண்டு வரதில் சூப்பராக இருந்தது. ஏலக்காய் ஃப்ளேவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கொடுத்தாங்க ஃபேக்ட்ரியில். சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு, பார்க்கவும் இதாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்று ஒன்றா அப்படியே ஸ்லெப் அப்படின்னா அந்த கீரை அந்த டீ இலை வந்து அப்படியே போடுறாங்களா, போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இலை அரைச்சி அதுக்கப்புறம் டீ போட்டு டீ தூள் பாக்கெட் போட்டு அப்படியே மிஷினில் கொண்டாந்து கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் எப்படி கொண்டாந்து அப்படியே டீ கொட்டி கொட்டி வருதா. அப்புறம் வந்து கீழே வந்து பாக்கெட் போட்டு வரும், அதையும் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கெட் போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து கொண்டாந்து போடுவாங்க பாருங்கள். இப்போ வந்து அந்த இது இருக்கா உள்ள அந்த டீ ஃபேக்ட்ரியில் அந்த பாக்கெட்டில் ஒன்று ஒன்றா பார்த்து இது பண்ணுவாங்க. அந்த பாருங்கள் பாக்கெட் கொண்டாந்து கொட்டுது பாருங்கள். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது டீயும் போட்டு அது அளவு இது 1/2 கிலோ பாக்கெட்டு தான், ஃபுல்லாகவே 1/2 கிலோ தான், 1/4 கிலோ கிடையாது, 1/2 கிலோ பாக்கெட்டு தான். அப்படியே ஒரே இதாக போட்டு சீல் வச்சு அந்த இது பாக்கெட் பேக் பண்ணி வருது பாருங்கள். சூப்பராக இருந்தது. அது எதுவுமே கை கிடையாது, எல்லாமே ஃபுல்லாகவே மிஷின் தான். நம்ம கையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மிஷினு ஃபுல்லாகவே மிஷின் தான். எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பாக்கெட்லேருந்து பேக் பண்ணுறதுலேருந்து சீல் வைக்கிறதுலேருந்து எல்லாமே மிஷின் தான். சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ், செமையாக இருந்தது, பார்க்கவும் ஆசையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நல்லா வீடியோ எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக இது பண்ணோம். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு இந்த டோரை திறந்து விட்டாங்க. சூப்பராக எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்தது. இப்போ வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்து இது பண்ணோம். டீ ஃபேக்ட்ரி பார்த்தோம். சாக்லேட்டுக்கு அந்த டீ சாம்பிள் எப்படி என்னான்ட்டு விற்கிறாங்க. அதை நம்ம வேணும்னா கீழே வச்சுருக்கிறது சாம்பிளுக்காக வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா இந்த பாக்கெட்டில் வேணும், இந்த பாக்கெட்டில் வேணும் அப்படின்ட்டு வாங்கிக்கலாம். மசாலா டீ, சாக்லேட் டீ, அப்புறம் ஏலக்காய் டீ, சாதா டீ 4 பாக்கெட் வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக தைலம், நம்ம கால் வலி மூட்டு வலிக்கு, அப்புறம் வந்து தலைக்கு, ஃபேஸுக்கு ஃபேஸ் வாஷ் இது, அப்புறம் வந்து எல்லா தைலமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி, அதுக்கு பக்கத்துலேயே சாக்லேட் ஃபேக்ட்ரி. அதுவும் மாடி ஏறி தான் வரணும், அதுவும் ஸ்டெப்பில் தான் மாடி இது பண்ணி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட்டு இங்கே வரப்பே உள்ளே போகிறப்பே சாக்லேட் கொடுத்துட்றாங்க. ஒரு ஆளுக்கு 2 சாக்லேட்டு அப்படின்ட்டு ஒரு சாக்லேட்டுன்னு கொடுத்துருவாங்க. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாக்லேட் அது 2 இதில் ஒரு ஃப்ளேவர் அதில் ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்தது. அப்புறம் சாக்லேட் இது பண்ணால் அடுத்தது மிஷினு, அந்த சாக்லேட்லேருந்து எப்படி மிஷினை அரைச்சி லிக்யூடு பண்ணி வருது அப்படி இதுக்காக அந்த இது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சூப்பராக இருந்தது, பார்க்கவும் ஆசையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு பாருங்கள், அரைச்சி எப்படி கொண்டு வருது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அரைச்சி சுத்தம் பண்ணி அவங்க இது பண்ணுறாங்க. அது ஃபுல்லாகவே மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட்டு எப்படி வந்து ஊற்றி அதை சுற்றி வருது பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது, பார்க்க சாப்பிடணும் போல தான் இருக்குது. அப்புறம் வந்து வாங்கி இது பண்ணிட்டு வந்தோம். சாக்லேட்டு இது அரைச்சி ஒரு அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாக்லேட்டு இது அரைச்சி அதுக்கப்புறம் ரவுண்டாக இது பண்ணி அப்புறம் மிஷின் போட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. மிஷின் என் டைமும் ஓடிக்கிட்டே இருக்குது. அதை போட்டு இது பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பாக்ஸாக வச்சிடுறாங்க. இதில் நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். பாக்ஸுனால் நம்மளுக்கு பாக்ஸே கொடுக்க மாட்டாங்க, அங்கே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம காசுக்கு தகுந்தாப்புல வாங்கிக்கணும். நீங்கள் 1/4 கிலோ 1/2 கிலோன்னு சொன்னீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இந்த பாருங்கள், இதுமாரி ரேட்டு வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ரேட்டுலேருந்து எல்லாமே நம்ம எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னா அதுக்கு தகுந்தாப்புல கொடுப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஜாலியாக இருந்தது, என்ஜாய் பண்ணோம் நல்லா. எப்படி இருக்குது பாருங்கள், சாக்லேட்டு ஃபுல்லாகவே சாக்லேட்டாக இருக்குது. நட்ஸ் உள்ளதெல்லாம் சாக்லேட் நிறையா இருந்தது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நட்ஸ் உள்ளது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, நட்ஸ் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக எல்லாம் ஒன்று ஒன்றா எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இதில் 1/4 கிலோ அதில் 1/4 கிலோன்ட்டு வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப வாங்கவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தோம். அதுவும் நாங்கள் ஃபேக்ட்ரியில் வாங்கலை, வெளியில் வந்து வாங்கிக்கிட்டோம். அப்புறம் அதுதான் பெரிய இது, ஃபேக்ட்ரியில் வாங்கினா செம்ம கூட்டம் வேறு, மழை வேறு வந்துடுச்சு, மணி ஆயிடுச்சு, எங்களுக்கு ட்ரெயினுக்கு வேறு மணி ஆயிடுச்சு.
பார்த்துட்டு டப்புன்னு கிளம்பிட்டோம். நைட்டு ட்ரெயின் ஆகிற, அதனால் இங்கேருந்து போகணும் அப்படின்னுக்காக ஒரு டிரைவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்புறம் வந்து சரி கிளம்பிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப்பாக கிளம்பிட்டோம். விட்டுன்னு சொட்ரு, அந்த இது வந்து சொட்ரு ஜர்க்கின்னு, அந்த மாதிரி ஹேண்ட்பேக்கு, ஊட்டி வரிக்கின்னு சொன்னேன்ல, அந்த ஊட்டி வரிக்கி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பார்க்கவும் நல்லா இதாக இருந்தது, சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. இதான் ஹேண்ட்பேக்கு, பர்ஸு, அதை மாதிரி இது உள்ளது. ரஸ்க்கு, ஊட்டி ரஸ்க்கு இது இருக்குது பாருங்கள், ஊட்டி வர்க்கி. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஊட்டி வர்க்கி சாக்லேட்டு. நம்ம அங்கே பில்லு போட்டு இங்கே வந்துடும். நம்ம பில்லு போட்டு பார்த்து வாங்கிக்கணும், எப்படி என்னான்ட்டு பார்த்து வாங்கிக்கணும். இது நட்ஸு உள்ளது எல்லாமே இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது, பார்க்கவும் ஆசையாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஊட்டி கேரட்டு சூப்பராக இருந்தது. அது வந்து 5 6 என்னமோ வச்சுருந்தாங்க, 40 ரூபா விற்றாங்க. அதுவும் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகிறப்ப மழை பாருங்கள், கிளம்பி இது பண்ணால் மழை. எப்படி கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள், செம மழையாக இருக்குது பார்த்தீங்களா. மழை எல்லாம் இதாக இருக்குது. நாங்கள் போன நேரம் செம மழை. அதுக்கு முன்னாடி ஒரு வாரம்லாம் வெயில், செம வெயிலாம், வரவே அவ்வளோ வெயில், செம வெயில் அப்படின்னாங்க. கிளைமேட் அப்படி இருந்துச்சுன்னாங்க. இப்போ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு, மழை கிளைமேட் அப்படியே அவ்வளோ இதாக இருக்குது, சூப்பராக இருந்தது. இப்போ வந்து கேரட்டு இங்கே வந்து ஒரு இதில் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டு வந்து சூப்பராக இருந்தது, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. பார்க்க பச்சை பச்சேர்னு அப்படியே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கேரட்டு வாங்கினோம், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெட் கலர், ஆரஞ்சு கலராக நல்லா பச்சை பச்சேர்னு இருக்குது எல்லாமே. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக விற்கிது கேரட்டு. அந்த போட்டிருப்பாங்க அவ்வளோ இருக்குது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாமே காய்கறியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாகவே விற்றுது. இப்போ வந்து கார் வந்து நம்ம வந்து காலையிலே முன்னாடியே கிளம்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஒரு 10 மணிக்கு, ஒரு 9லேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் டீ ஃபேக்ட்ரி வந்துட்டிங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம கீழே இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா கார் வந்து ஸ்டெப்பாக தான் இறங்குமா, டிராஃபிக்கெல்லாம் ஆகிடுமா. 11 மணிக்கு அதுக்கப்புறம் இதாகிடும்னா டிராஃபிக்கெல்லாம் ஆகிடும். காரு வந்து எல்லாமே காருலேருந்து ஸ்டெப்பாக தான் இறங்கும் அப்படின்ட்டாங்க ஃபுல்லாக போகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு காலையிலேயே முன்னாடியே கிளம்பிட்டோம். ஒரு 9:30 மணி போல் கிளம்பிட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு 11:30 ஆயிடுச்சு. அந்த 11:30 வரதுலே காரு வந்து ஸ்டெப்பாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே போன்னுட்டு அப்புறம் நாங்கள் கோயம்புத்தூர் வரத்துக்கே 1 மணி ஆகிடுச்சு. நாங்கள் அப்புறம் கோயம்புத்தூர் வந்து அப்புறம் சாப்பிட்டுட்டு 2:30 மணி போல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூர்லேருந்து இதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு, கோயம்புத்தூர்லேருந்து இதுக்கு போனோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம், கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஊட்டியில் வந்து கோயம்புத்தூர் பஸ் ஏறணும். இந்த மழை வந்து வாமிட் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்டுக்குங்க, இல்லைன்னா வெறும் வயிற்றுலையே போயிடுங்க. அடுத்தது வந்து இது ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புனோமா இது பண்ணோமா ஊட்டி அந்த இதுலேருந்து ஃபேக்ட்ரி வந்தோம்னா அதுக்கு பக்கத்துலேயே டீ ஃபேக்ட்ரி இருக்குங்க, அதுக்கு பக்கத்துலேயே இது போனாங்க பசங்க. சூப்பராக இருந்தது. எனக்கும் போகணுன்னு ஆசை, வேணான்னுட்டு அப்புறம் நான் போகலை. பார்க்கவும் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் இது பண்ணியாச்சு, அப்புறம் பார்க்கவும் பயமாக இருந்தது. நான் போகலை அப்படின்ட்டேன். அப்புறம் ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசங்க மட்டும் போயிட்டு வந்தாங்க. 2 பேர் போனால் 1000 ரூபா, 1500 1000 தெரில சம்திங். 2 பேரும் போய் பார்த்து இது பண்ணிவிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஜாலியாக இருந்தது. ஃபோட்டோ எடுக்கிறதுனால அங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. அங்கே போனோன்னா டோரை திறந்து விட்றாங்க, போயிட்டு அப்படியே சல்லுன்னு வருவாங்க பாருங்க கீழே. சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த இதுவும் இருந்தது. ஏன்னா எல்லாத்துலேயும் அந்த பாட்டு அந்த இது ஓடும் எனக்கு, அதனால் காப்பிரைட்டு விழுவும். அதனால் நான் வாய்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நான் அந்த டீ ஃபேக்ட்ரி இதெல்லாம் சவுண்டு சூப்பராக இருந்தது. அதனால தான் வாய்ஸ் கொடுத்துட்டேன் நான். சரி சரியாக வராது, காப்பிரைட்டு விழுந்துரும்னுக்காக நான் பேசி இது பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு எல்லாமே இது பண்ணிட்டேன்.
இது எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. அங்கே ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. ஃபோட்டோ எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபோட்டோ சூப்பராக எடுத்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. நல்லா கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா ஃபுல்லாகவே வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடு, ஸ்கூல்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்கூலு, அந்த அவுட் ஹவுஸு, நம்ம வீடு கட்டி அவுட் ஹவுஸ்னு ஒரு இது பண்ணுவாங்களா, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. எப்படி சல்லுன்னு வராங்க பாருங்க, பார்க்கவும் பயமாக இருக்குது. இங்கே பாருங்க, ஹைட்டுக்கு பார்க்குறதுல அவ்வளோ இதாக இருக்குது, பார்த்தவும் பயமாக இருந்தது. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பசங்க எல்லாம் ஜாலியாக இறங்கி வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து இறங்கிட்டோம். கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு நாங்கள் வரத்துக்கே ஒரு 8 மணி ஆயிடுச்சு. 7:30லேருந்து 8 மணி ஆயிடுச்சு கோயம்புத்தூர் வரத்துக்கு. இப்போ வந்து ஊட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு பஸ் ஏறிட்டோம். பஸ் வந்து ஹோட்டலில் வந்து இறங்கி இது பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு, சரியான மழையாக வேறு, குளிர் தாங்க முடில, நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நடுங்கிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு. வந்து ஏன்னா வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டாக போயிடுச்சு. அப்புறம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு காரில் போயிட்டோம். அங்கேருந்து ரொம்ப தூரம்னாங்களா, அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னா ரயில்வே ஸ்டேஷன் காரில் போயிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இப்போ வந்து பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறி உட்காந்தாச்சு. தம்பி மேலே ஏறி படுத்துட்டான். கீழே வந்து நாங்கள் இது பண்ணிட்டோம்.